நாமஸ்மரணம் நாம சங்கீர்த்தனம் இது மூலியமாகவே சுவாமியை போய் அடைஞ்சிடலாம். அப்படி அந்த வரிசையில இந்த ஜலம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த நம்ம பெருமாள் கொடுத்துருக்காரு. எல்லாரும் நினைப்பாங்க ஒரு தண்ணியை கொண்டு வந்து வச்சுட்டாங்க அப்படின்னு. 7 ஜென்மத்துக்கு புண்ணியம் பண்ணவங்களுக்கு பிறந்திருந்தா மட்டும்தான் ஒருத்தவங்களுக்கு தண்ணியவே தானமா கொடுக்கும். அப்ப இந்த மாதிரி இந்த ஐயப்பனோட பக்தனாக இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் சுவாமி அவ்வளவு பெரிய கைங்கரியத்துக்கு கொண்டு வந்து விட்டுருக்காங்கன்னா சாதாரண விஷயமே கிடையாது. உலகத்திலேயே மிக ருசிகரமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாயசமா, தேனா, இல்லை பாலா, இல்லை அது ரொம்ப ருசிகரமா செய்யக்கூடிய சமையலா அப்படின்னு பார்த்து நிறைய இருக்கு. இப்படி பார்த்தோம்னா உலகத்திலேயே இந்த ருசிக்கு ஈடான ஒரு ருசி இல்லை அப்படின்ற ஒரு பொருள் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஜலம் தான். அதனாலதான் பரமேஸ்வரனுடைய தலையிலேருந்து கங்கையா சுரந்துன்னு அப்படிப்பட்ட ஒரு விஷயம். அது மாத்திரமல்ல, இத்தனை பரிய கொடுத்தா இத்தனை யானை கொடுத்ததுக்கு சமம், இத்தனை யானை கொடுத்தா இத்தனை குதிரை கொடுத்ததுக்கு சமம், இவ்வளவு கொடுத்தா ஒரு பசுவை கொடுத்ததுக்கு சமம்னு சொல்லிட்டு எத்தனையோ வர்ணனைகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது இவ்வளவும் கொடுத்ததுக்கு சமானம் என்ன அப்படின்னு பார்த்தா சின்ன விஷயமா ஒரே விஷயத்த கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. தவிச்ச வாய்க்கு யார் தண்ணி கொடுக்குறோமோ இத்தனை தானம் பண்ணதுக்கு சமம். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நம்மள மாதிரி ஒரு பக்தனை கையில் எடுத்து அவங்க கையால் அந்த கைங்கரியத்தை கொடுத்து சுவாமி எவ்வளோ பெரிய இடத்துல நம்மளை கொண்டு போய் வச்சு சிறப்பிச்சு அழகு பார்க்குறான் அப்படின்னா, பெற்றவங்க எப்படி பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறானோ அந்த மாதிரி இந்த சபரிமலையில் உட்கார்ந்துட்டு தபசு பண்ணிட்டு சிம்மத்திரை பிடிச்சுட்டு இருக்காங்க சுவாமி. ஒவ்வொரு பக்தனையும் அந்த மாதிரியான கௌரவமான இடத்துல உட்கார வச்சு அழகு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சுவாமி இன்னைக்கு இந்த கைங்கரியத்தை 4 திக்குல 4 திசையில முதல்ல இன்னைக்கு இந்த தண்ணீர் பந்தல் அமைக்கிற விஷயத்துக்கு 4 பந்தல் இங்கே வச்சிருக்கு. இது கூடிய விரைவில் 4000 பந்தலா ஆகணும்னு இந்த இடத்துல பிரார்த்தனை பண்ணி எல்லோருக்கும் நீர் வேணும் அப்படின்றத, நீர் மிக அவசியம், அது வேணும்ன்றத உணர்த்தி இருக்கக்கூடிய எல்லா பக்தர்களுக்கும் இதை பரப்பி சபரிவாசன் ஐயப்ப சேவா சங்கத்தின் சார்பிலும் லலிதபுத்திரன் எல்லா இடத்துலையும் அனுகிரகம் பண்ணி இந்த தண்ணீர் பந்தல் அமைவதற்கு எல்லாம் உள்ள இறைவன் அருள் புரியணும்னு பிரார்த்தனை பண்ணி பூஜையை தொடங்கி ஆரம்பிச்சோம். சுவாமி சரணம். முழு தவா பக்த யுத்தத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறாங்க. சுவாமி வச்சுக்கிட்டு
சரவையப்பா சரவையப்பா சுவாமியே ಸಮಸ್ತಾಪರಾಧ ರಕ್ಷಣೆ ಹರಿವಾಗದ ಮಂತ್ರ ಮೂರ್ತಿಯೇ ಸಂಹಾರ ಮೂರ್ತಿಯೇ போருக்கு ஆனந்த மூர்த்தியே சுவாமியே சுவாமியே சத்யஸ்வரூபனே பிதா குரு தெய்வங்களே குருநாதனே புட்பாதார கமலங்களே ரட்சிக்கிற பொண்ணு பகவானே